ஜெய் வாராகி, உன்னுடைய வாழ்க்கையை பார்த்து நீயே பூரிப்பு அடையும் அளவுக்கு உன் வாழ்க்கையில் மிக அளவில் மிக மிக சந்தோஷமான ஒரு விஷயம் நடக்கப் போகிறது. உன் வாழ்க்கையின் அடுத்த கட்டம் இதுதான். தங்கமே, நீ பொறுப்பான பிள்ளை. ஆனால் உன்னை சுற்றி இருப்பவர்கள் எல்லாம் நீ எப்பொழுது கீழே விழுந்து நீ கஷ்டப்படுவாய் அதை பார்த்து சந்தோஷப்படலாம் என்று நினைக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் வழிவிட முடியுமா சொல்? அதனால்தான் அவர்கள் எல்லாருமே வெட்கப்பட்டு தலை குனியும் அளவுக்கு உன் வாழ்க்கையில் ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்தி தந்துவிடலாம் என்றே வந்துவிட்டேன் இந்த வாராகி. பல பேர் உன் வாழ்க்கையில் நீ நல்ல நிலைமைக்கு வரக்கூடாது என்று நினைக்கிறார்கள். ஆனால் நீ நல்ல நிலைமைக்கு வர வேண்டும் என்று நினைக்கும் உள்ளங்கள் யார் தெரியுமா? உன்னுடைய தாய், தந்தை மற்றும் தெய்வம்தான். நீ வணங்கும் தெய்வங்களும். தங்கமே, அவர்கள் மட்டும்தான் நீ நல்லபடியாக இருக்க வேண்டும் என்று உன் வாழ்க்கையில் போராடி கொண்டு இருக்கிறார்கள். மற்றவர்கள் யாருமே நீ நன்றாக இருக்க வேண்டும் என்று யாருமே நினைக்கவில்லை. போகட்டும், விடு. அடுத்தவர்களை எல்லாம் பார்த்தால் வாழ முடியுமா? வாழ முடியாது. அதனால்தான் சொல்கிறேன், எல்லா விஷயமும் அடுத்தவர்கள் நினைப்பது நினைக்கட்டும். வாழ்க்கையில் யாராலும் யாரையும் எந்த ஒரு நிலையிலும் கவிழ்த்து விடவே முடியாது. அவர்களுடைய எண்ணங்கள் தான் கவிழ்த்து விடுமே அவர்களை தவிர உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் நல்ல எண்ணம் உன்னை வாழ வைக்கும். உன்னுடைய வாழ்க்கையை பார்த்து ஒருவன் நினைக்கலாம், இவன் எப்படியாவது கீழே போக வேண்டும் என்று. ஆனால் நினைக்கிறான் பார், அவன்தான் ஒரு நாள் கீழே போவான். நீ உன் வாழ்க்கையில் நல்லதுதானே நினைக்கிறாய். அப்பொழுது உன் வாழ்க்கை எப்படி இருக்கும்? நீயே சொல் பார்க்கலாம். நல்லபடியாகத்தான் இருக்கும். உன்னுடைய வாழ்வில் நீ நிறைய பொறுமைகளோடு இருந்தாய். ஆனால் போக போக கஷ்டங்கள் வந்து கொண்டே இருப்பதினால் பொறுமைகள் எல்லாம் இழந்து கோபமாகி கொண்டே இருக்கிறாய். கோபம் வேண்டாம் என்னுடைய கண்மணியே. நீ பொறுத்திருந்தால் உன் வாழ்க்கையில் அனைத்தும் சிறப்பாகவே இருக்கும். காலம் முழுவதும் இந்த வாராகியுடைய கருணை எப்பொழுதும் உனக்கு இருந்து கொண்டே இருக்கும். நீ சின்ன பிள்ளை அல்ல. உன் வாழ்க்கையில் யார் யார் எப்படி என்பது உனக்கு தெரியும். நீ எல்லா விஷயத்தையும் பார்த்துவிட்டுத்தான் வந்திருக்கிறாய். உனக்கு எதுவுமே தெரியாது என்று நான் எப்பொழுதும் சொல்ல மாட்டேன். உனக்கு எல்லா விஷயங்களும் தெரியும். உன்னை எந்த அளவு மற்றவர்கள் காயப்படுத்துகிறார்கள், உன்னை வாழவே கூடாது என்று மற்றவர்கள் உன்னை எப்படியெல்லாம் கஷ்டப்படுத்துகிறார்கள் எல்லாம் உனக்கு தெரியும். தெரிந்தும் எல்லோரையும் நம்புகிறாய். நம்பியது அனைத்தும் போதும். வாழ்வில் இதற்கு மேலாவது சுதாரிப்பாக இருந்து உன் வாழ்க்கையில் எல்லா நல்லதுகளையும் பெற்றுக்கொள்ளும் வழியை பாரு. நீயே பூரிப்பு அடையும் அளவுக்கு உன் வாழ்க்கையில் இன்று நல்ல விஷயம் நடக்க உள்ளது. இதை நீ தவற விட்டு விடாதே. என்னுடைய கண்மணியே, பொறாமை பிடித்த உலகம். ஒருவன் வாழ்ந்தால் இன்னொருவனுக்கு பிடிக்காது. தான் மட்டுமே வாழ வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவர்கள் இங்கு இருக்கிறார்கள். அவர்கள் மத்தியிலெல்லாம் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைப்பது மிக மிக தவறானது என்று சொல்வார்கள். நீ நன்றாக இருக்கப் போகிறாயா? உனக்கு என்ன தெரியும்? நீ என்ன செய்து நன்றாக இருக்கப் போகிறாய் என்று கேட்பார்கள். அந்த அளவுக்கு பொறாமை பிடித்தவர்கள் தான் உன்னை சுற்றி இருக்கிறார்கள். அதனால் வாழ்க்கையை பற்றி கவலைப்படாதே. உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் ஒவ்வொரு கசப்பான விஷயங்களையும் நான் எடுத்து சந்தோஷமான விஷயங்களாக நான் தருவேன். நீ என்னை பார்க்கும் பொழுது உன்னிடம் என் வாழ்க்கையை ஒப்படைத்து விட்டேன். நீ என்னுடைய வாழ்க்கையை சரி செய்ய வேண்டும் என்று என்னிடம் சொல்லிதான் நீ முதலில் வணங்க ஆரம்பித்தாய். அந்த வார்த்தையை நான் என்றென்றும் ஞாபகத்தில் வைத்திருக்கிறேன். நீ என்னை நம்பி உன் வாழ்க்கையை கொடுத்தாய். நானும் அப்பொழுது சத்தியம் செய்தேன், உன்னுடைய வாழ்க்கையில் நான் நிலையான ஒரு சந்தோஷத்தை தருவேன் என்று. அந்த விஷயத்தை, அந்த வாக்கை நான் ஒரு பொழுதும் மீறவே மாட்டேன். சில பேர் மீறலாம், ஆனால் அது மனிதர்களாகத்தான் இருப்பார்கள். தெய்வங்கள் கொடுத்த ஒரு விஷயத்தையும், தெய்வம் வாக்கை எப்பொழுதும் தெய்வம் மீறவே மீறாது. நீங்கள் நினைக்கிறீர்கள் தெய்வம் கொடுத்தால் என்ன செய்யுமா என்று. தெய்வம் ஒரு வாக்கை தந்துவிட்டது என்றால் அந்த வாக்கு முடியும் வரை போராடி கொண்டேதான் இருக்கும். அமைதியோடு இரு, சந்தோஷத்தோடு இரு. நீ எதை கேட்கிறாயோ அது உன் வாழ்வில் கிடைக்கும்.
பூரணமான சந்தோஷமும் அமைதியான வாழ்வும் உனக்கு கிட்டும். இதற்கு மேல் நீ பயந்து அலறி எந்த ஒரு விஷயமும் நீ சொல்ல வேண்டும் என்பது கிடையவே கிடையாது. காலம் முழுவதும் உன்னுடைய வாழ்வில் நிறைந்து இருக்கப் போவது நான். இதில் உனக்கு என்ன சந்தேகம் சொல் பார்க்கலாம். சந்தேகம் என்பது தேவையா என்பதை முதலில் யோசித்துக்கொள். நீ எல்லா நாளும் ஏதோ ஒரு விஷயத்தை தேடுகிறாய். ஆனால் நீ தேடும் விஷயம் கிடைக்காதோ என்ற பயமும் உனக்கு இருக்கிறது. நிச்சயமாகவே நீ தேடும் விஷயமானது இனி உன்னை தேடும். நீ வாழ்க்கையில் போராடும் விஷயம் உனக்கு கிடைக்கும். நீ போராடி கொண்டு இருக்கும் விஷயமானது உன்னுடைய வாழ்க்கையில் நான் இப்பொழுது சொல்லி இருக்கும் இந்த விஷயத்தை மீறி வேறு எந்த விஷயமாவது உன்னுடைய பயமுறுத்தும் அளவுக்கு நடந்தால் நீ பயப்படாதே. இவ்வளவு விஷயமும் சொல்லியிருக்கிறேன். இதற்கு மேலும் உன் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு விஷயம் நடந்தால் தயவு செய்து பயப்படாதே. நான் இருக்கிறேன், நான் சரி செய்வேன் என்று நம்பு. இந்த வாராகியானவள் வாழ்க்கையில் ஒருவனுக்கு ஒரு முறை சத்தியம் செய்து கொடுத்து விட்டேன், வாக்கு கொடுத்து விட்டேன் என்றால் நிச்சயமாக காலம் முழுவதும் அவனை கரை சேர்த்து அவன் நிம்மதியாக வாழும் வரைக்கும் அவன் கூடவே இருப்பேன். நீ எந்த ஒரு நிலையிலும் கண் கலங்கக்கூடாது. அமைதியோடு சீரும் சிறப்புமாக வாழ்க்கையில் இருக்க வேண்டும். நான் உன்னுடன் இருக்கிறேன், அதை மட்டும் மறக்காதே. அது மட்டுமல்ல தங்கமே, உன்னுடன் உன் குலதெய்வமும் இருக்கிறது, உன் தாய் வணங்கும் தெய்வமும் இருக்கிறது. உன்னுடைய தாய் உனக்காக நிறைய விஷயங்கள் செய்து கொண்டே இருக்கிறார். உன்னுடைய தாயானவள், உன்னை பெற்ற தாயானவள் உன்னுடைய வாழ்க்கையில் நீ நிறைய சாதிக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு உன்னுடனேயே தான் இருக்கிறார். அதனால் நீ கவலைப்படாதே. அவருடைய ஞாபகங்கள் முழுவதும் உன்னுடனேயே இருக்கிறது. நீ உன்னுடைய எப்பொழுதும் வேலைகளை தொடர்ந்து செய்து கொண்டே இரு. யாராவது ஏதாவது விஷயங்களை சொல்வார்களோ, கவலைப்படுத்துவார்களோ என்றெல்லாம் நினைக்காமல் உன்னுடைய வேலை என்ன, அதை செய்து கொண்டு அமைதியாக உன் வாழ்க்கையை நடத்து. சீக்கிரத்தில் அனைத்தும் மாறும். நல்லதொரு மாற்றம் பிறக்கும். இனி உன் வாழ்வில் எந்த ஒரு தவறான ஒரு விஷயமும் நடக்காமல் இந்த வாராகியானவள் பார்த்து கொள்வேன். தைரியம் இருந்தால் நீ எப்பொழுதும் நல்லபடியாக இருக்கலாம். தைரியம் இல்லாவிட்டால் எல்லா விஷயமும் சிறு விஷயம் கூட உனக்கு பிரச்சனையாகத்தான் தெரியும். தைரியத்தோடு இருங்கள். நானே உனக்கு அனைத்தும். சந்தோஷமாக இரு. எல்லா நிலையிலும் சந்தோஷத்தோடு மட்டுமே இரு. நான் ஏன் சந்தோஷமாக இரு, தைரியமாக இரு என்று நம்பிக்கையோடு சொல்கிறேன் என்றால் நான் இருக்கிறேன் உனக்காக. எந்த ஒரு நிலையிலும் உன்னை எந்த ஒரு நிலையிலும் தாழ்ந்து போகாமல் மற்றவரிடம் கையேந்த விடாமல் நான் பார்த்து கொள்வேன் என்ற தைரியத்தோடு தான் சொல்கிறேன். ஏனென்றால் என்னுடைய பிள்ளைக்கு நான் காவல். என்னுடைய பிள்ளையை காப்பதை விட எனக்கு வேறு எந்த ஒரு விஷயமும் பெரித விஷயமே அல்ல. நான் பார்த்து கொள்கிறேன். சந்தோஷத்தை மட்டும் எப்பொழுதும் விட்டுவிடாதே. அழகான வாழ்க்கை ஒன்று காத்திருக்கிறது. சீக்கிரம் அதை பெற்றுக்கொள்ள தயாராகிவிடு. எப்பொழுதும் உன் கூடவே தான் இருப்பேன். இந்த வாராகி நான். ஜெய் வாராகி.